திரு நல்லகண்ணு மறைந்தால் தமிழ்நாட்டுடைய ஒரு நல்ல கண் மறைந்திருக்கிறது என்றுதான் சொல்லியாக வேண்டும். ஒரு வாழும் பல்கலைக்கழகமாக, அரசியலுக்கு இலக்கணமாக, ஒரு நேர்மையான அரசியலின் அடையாளமாக மறைந்திருக்கிறார் திரு நல்லகண்ணு அவர்கள். அவருடைய உடல் இன்னும் சற்று நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் தமிழக அலுவலகத்தில் வைக்கப்பட இருக்கிறது. அவருடைய மறைவை ஒட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செங்கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தியாகராய நகர் அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூடி வீர வணக்கம் என்று தோழர் RNK என்று அவர்கள் அன்புடன் அழைத்த திரு நல்லகண்ணு அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அவருடைய மறைவை அனுஷ்டிக்கும் வகையில் அவருடைய செங்கொடி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செங்கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்படக்கூடிய நேரலை காட்சிகளை திரையில் பார்க்கின்றோம். மூத்த அரசியல் தலைவர் திரு பழகருப்பையா அவர்கள் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். திரு நல்லகண்ணு அவர்களோடு பழகக்கூடிய நல்வாய்ப்பு உங்களுக்கு நிறைய முறை கிட்டிருக்கும். அவர் பற்றிய உங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்யுங்க. 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று எல்லாரையும் வாழ்த்துவது வழக்கம். 100 ஆண்டு முழுமையாக வாழ்ந்தவர் அவர்தான். காந்திய தலைமுறையின் கடைசி தலைவர் அவர். அதாவது அந்த தலைமுறையில் பிறந்தவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியானாலும் காங்கிரஸ் ஆனாலும் பிற கட்சிகள் ஆனாலும் அத்தனை பேரும் நேர்மையிலும் தியாகத்திலும் பிறவற்றிலும் மிக சிறந்திருந்தார்கள். காந்தி உருவாக்கிய தலைமுறை. அவர்கள் பொருளாதார அரசியல் கருத்துக்களில் வேறுபட்டாலும் கூட நேர்மை சத்திய வாழ்க்கை என்பதில் வேறுபடவே இல்லை. ஆகவே அந்த வகையில் பார்த்தால் நம்பூதிரி பாட்டிலிருந்து நம்முடைய நல்லகண்ணு வரையிலும் மிகச்சிறந்த தலைவர்கள், மிகச்சிறந்த மனிதர்கள். கடைசியில் தகுதிசால் மனிதன் என்று அவருக்கு நம்முடைய அரசு விருது கொடுத்தது. அது அந்த விருதுக்கு, அந்த பெயருக்கு தகுதியான மனிதனாக இன்னொருவர் நல்லகண்ணுவை போல் கிடைக்க வேண்டுமே என்பது என்னுடைய வழிபாடு. அவ்வளவு சிறந்த மனிதர். நான் காரைக்குடி குடிநீருக்காக 19 நாட்கள் முன்னால் இருந்தேன். அப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கோரிக்கையில் எங்களோடு இணையவில்லை. ஆகவே நல்லகண்ணு காரைக்குடிக்கு வந்தார். கருப்பையாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் சொன்னார்கள், இந்த கோரிக்கையில் நாம் இணையவில்லை, நீங்கள் போய் அவரை பார்க்க வேண்டாம், நாம் அதில் உடன்படவில்லை என்று சொன்னார்கள். அதற்கு நல்லகண்ணு வந்தார், வாழ்த்தினார். ஒலிபெருக்கியில் பேசுகிற போது சொன்னார், இந்த தலைமுறையில் 19 நாள் உண்ணாவிரதம் இருப்பதற்கு ஒருவன் கிடைத்திருக்கிறான் என்றால் அவன் என்ன கொள்கைக்காக உண்ணாவிரதம் இருந்தால் அவனை பார்ப்பதும் வாழ்த்துவதும் என்னுடைய கடமை. உண்ணாவிரதம் இருப்பதற்கு இன்னும் மனிதர்கள் எல்லாம், இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதே பெரிய மகிழ்ச்சிக்குரியது என்று சொல்லி வாழ்த்தினார். இப்படி அரசியல் கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டு தகுதி வாய்ந்த செயல்களை பாராட்டி அந்த செயல்கள் பொது வாழ்வில் நிற்க வேண்டும் என்று நினைத்த ஒரு மாபெரும் மனிதர். அவருடைய இறப்பு நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரியவர் இறந்துவிட்ட பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. தமிழ் சமூகத்துடைய மனதில் பெரிய உயரத்தில் இருக்கிறார். ஆனால் அவருக்கு அரசியல் வெற்றிகளை இந்த சமூகம் சாத்தியப்படுத்தலை அப்படிங்கிறது ஒரு குறையா தானே பார்த்த முடியும். நீங்க தேர்தல் அரசியலோட ஆழாங்கலம் பார்த்தவர். அது அரசியல் வெற்றி அவருக்கு கிடைக்காமல் போனதற்கு காரணம் அவர் பற்றி கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சியும். இங்கே உண்மையிலேயே 1952 எதிர்கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி வந்தது. வேறு கட்சிகளே இல்லை. காங்கிரசுக்கு மாற்றாக ஆட்சி வைக்க முடியுமா என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அப்பொழுது தெலுங்கானாவெல்லாம் நம்மோடு சேர்ந்து இருந்தது. ஆகவே ஆந்திராவும் சேர்ந்த தமிழ்நாட்டில் அவர்கள் மிகப்பெரிய, ஆந்திராவில் அவர்கள் வலுவாக இருந்தார்கள். அதனால ஆட்சி அமைக்க முடியுமா என்கின்ற நிலை வரையிலும் போனார்கள்.
அதற்கு பிறகு ஆந்திரா பிரிந்து விட்டது. ஆந்திராவில் வலுவாக இருந்தது. தெலுங்கானா புரட்சி நடத்துகின்ற அளவுக்கு இந்தியாவில் ஒரு முறை மட்டும்தான் புரட்சி முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அது தெலுங்கானா புரட்சி தான். அது ரணதிவே காலத்தில் மேற்கொள்ளப்பட்டது. நம்முடைய நல்லகண்ணு, பீராமமூர்த்தி போன்றவர்களெல்லாம் பங்கு கொண்ட புரட்சி அது. அதற்கு பிறகு சோவியத் நாட்டினுடைய வீழ்ச்சி மிகச்சிறந்த கொள்கையான மார்க்சிசத்தை கேள்விக்குரியதாக ஆக்கிவிட்டது. உலகம் முழுவதிலும் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிகள் கலைந்து விட்டன என்கின்ற நிலையில் இவர்களுக்கு அந்த கொடி, அந்த கொள்கை, அதற்கு மாற்றாக ஒன்று இருக்க முடியும் என்று கற்பனையே செய்ய முடியாத மனிதர்கள் நல்லகண்ணு போன்றவர்கள், நம்மை போன்றவர்களும் கூட. ஆகவே அந்த ஒரு கொள்கை உலக அளவில் கொஞ்சம் தேய்வுறுகின்ற போது ஏற்பட்ட தோல்வியை தவிர, இல்லாவிட்டால் அவருடைய காலத்தில் மட்டும்தான் சிறந்தது போற்றப்பட்டது. பிற்காலத்தில் இந்த ஒரு 10-20 ஆண்டுகளாக இல்லை என்றாலும் கூட ஒரு சிறந்தது போற்றப்பட்டு, அதாவது ஒன்றுமே ஒரு சாப்பாட்டுக்கும் வழி இல்லாதவர்கள் தலைவர்களாக கூடிய காலமாக அது இருந்தது. ஜீவானந்தம் இருந்தார், நல்லகண்ணு இருந்தார், அத்தனை தலைவர்களும் மாப்போசி இருந்தார். எல்லாரும் சாதாரண குடும்பங்களிலிருந்து கொள்கை ரீதியாக உயர்ந்து நின்று தங்களுக்கென்று ஒரு பெரும் திரளை பின்பற்றுவோராக பெற்று, இன்றைக்கு ஒரு மனிதன் ஒரு 10 கோடி ரூபாய் கையில் வைத்திருக்காவற்றால் கொடியே ஏற்ற முடியாது. எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் ஜாதி, மதம் இவற்றினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு கூட்டங்களையும் திரட்டி கொடியேற்றி இதுதான் அரசியல் என்று வந்து விட்ட பிறகு நல்லகண்ணு காலத்தை நினைத்து பார்ப்பதே இன்பமாக இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். பொது வாழ்வில் தூய்மை, ப்ராபர்ட்டி இன் பப்ளிக் லைஃப், அதெல்லாம் தொடர்ந்து வலியுறுத்துபவர் நீங்க. அதற்கு ஒரு இலக்கணமாக அவர் வாழ்ந்தார்னு சொல்ல முடியும் இல்லையா? அவருடைய பின்புலன்னு பார்த்தா ஒரு செல்வந்த பின்புலத்திலேருந்து வந்திருந்தாலும் ஒரு எளிமையை தன்னுடைய வாழ்க்கையுடைய பாதையாக தேர்ந்தெடுத்தவர். அதுல நிலை மாறாதவர் இறப்பு வரைக்கும். அது ஒரு பெரிய பாடம் இல்லையா அரசியல்ல? அதான் பெரிய சிறப்பு. எனக்கு எப்பொழுதுமே மெய்யியலில் இறைவனுக்கு அஞ்சுகின்றவர்கள் ஏதோ ஒரு அச்சம் காரணமாக சரியாக நடந்து கொள்வார்கள் என்று நான் நினைப்பது உண்டு. ஆனால் இறை மறுப்பாளர்கள், பொது உடைமை கட்சியை சேர்ந்தவர்கள் கூட இவ்வளவு பிடிமானமாக கடைசி வரையிலும் இருந்தது மட்டுமல்ல, அவருக்கு கொடுத்த 10 லட்சம் ரூபாய் கூட அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ எதற்கோ கொடுத்து விட்டார். அவருக்கு அரசு கொடுத்த பணத்தை கூட உடைமை என்பது அருவருக்கத்தக்கவர் அவ்வளவுதான் சொல்வான். இட் இஸ் எக்ஸப்ட் என்று சொல்வான், ப்ராப்பர்ட்டி இஸ் எக்ஸப்ட் என்று சொல்வான். அந்த கொள்கையில் கடைசி வரையிலும் மாறாமல் ஒரு மனிதன் இருப்பது, 10 லட்சம் ரூபாய் என்பது பூர்ச்சுவாவுக்குள்ள சொத்து என்று நினைத்தார் போல் இருக்கிறது. அந்த பணத்தை கூட கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்து விட்டார். ரொம்ப நினைத்து பார்க்க முடியாத அளப்பரிய பெரிய மனிதர் நல்லகண்ணு, மிகச்சிறந்த தலைவர். இல்லை, அதில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய போராட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொள்கை அளவில் உடன்பாடு இல்லை, ஆனாலும் வந்து வாழ்த்துறாரு மேன் ஆஃப் கான்சென்சஸ். அதுலேருந்து விலகி இருப்பது இஸ் அ சாய்ஸ். ஆனாலும் கூட எல்லாரையும் அரவணைக்கணும். சித்தாந்தம் பேரா இருக்கலாம். ஆமா, சித்தாந்தத்தை பற்றி கவலை இல்லை. சிறந்தது போற்றப்பட வேண்டும், அது வளர்க்கப்பட வேண்டும். பொது வாழ்வில் உண்ணாவிரதம் இருப்பதற்குரிய மனிதர்கள் போற்றப்பட்டால் தான் அந்த சிறந்த கொள்கைகள் நிலைபெறும் என்று அவர் கருதினார். அதான் மறக்க முடியாத ஒன்று. தினமணியில் நான் கட்டுரை எழுதினால் முதல் தொலைபேசி அவரிடமிருந்து வரும். இதை ரொம்ப நன்றாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள், அழுத்தமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார். ஐயோ, அவரு நான் என்னுடைய கட்சியின் தலைவர் இறந்து விட்டது போலவே உணர்கிறேன். பெரிய இழப்பு தான் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும். நன்றி திரு பழக்கருப்பையா.